வெல்கம் டு ஜெரோபைட் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரில் நிறைய சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு அவுட் ஆஃப் வாரண்டி கால் சர்வீஸ் கால் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி நம்ம வந்துட்டு சர்வீஸ் சார்ஜஸ் வாங்கிட்டு அதுக்கு நம்ம இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் கால் போகும்போது சர்வீஸ் ரிப்போர்ட் புக்குன்னு ஒன்று எடுத்துகிட்டு போவோம். சர்வீஸ் ரிப்போர்ட் புக்கில் ரிப்போர்ட் எழுதி நம்ம மேனுவலாக எழுதி கொடுப்போம். அதே மாதிரி இப்போ அமௌண்ட் ஏதாவது வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரிசிப்ட் புக் எடுத்துகிட்டு போயிட்டு ரிசிப்ட் போட்டு நம்ம என்ட்ரி பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த வேலையெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எல்லாமே ஆன்லைன்லேயே சர்வீஸ் ரிப்போர்ட்டும் அதோட சர்வீஸ் இன்வாய்ஸும் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி நீங்கள் வந்துட்டு இதில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவில் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும் பொழுதே அதிலே நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். கேஷ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, ஜிஎஸ்டியோடயா இல்லை நான் ஜிஎஸ்டி இல்லை எஸ்டிமேஷன் எப்படி வேணாலும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வாங்குறது ப்ளஸ் அதுக்கு நீங்கள் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி சர்வீஸ் ரிப்போர்ட் ஃபார்மேட்லேயே உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் அமௌண்ட்டு போட்டு என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் ஃபார்மேட்டுக்கு கீழே உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த இன்வாய்ஸும் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இப்போ இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகி கேஷ் வந்து கஸ்டமர் வந்து நம்ம இன்ஜினியர் கையில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கேஷ் நம்ம இன்ஜினியர் கையில் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து சர்வீஸ் காஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சர்வீஸ் சார்ஜஸ் நம்ம கைக்கு, அதாவது இங்கே அட்மினில் இருக்கவங்க நீங்கள் ரிசீவ் பண்ணி என்ட்ரி போட்டால் மட்டும்தான் அது வந்து கம்ப்ளீட்டட் ஆகும், அந்த ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகும். அதர்வைஸ் இல்லைனா ஒன்று கஸ்டமர் கையில் கேஷ் இருக்கும், இல்லை அப்படின்னா இன்ஜினியர் கையில் கேஷ் இருக்கும். அது எப்படி இங்கே நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டில் போயிட்டு சர்வீஸ் சேல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ் சார்ஜஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேஷ்போர்டு வரும். அதில் எப்படின்னா ஃப்ரம் டு டேட்டு என்னைக்கு ரிசீவ் வாங்கினோம், அது நீங்கள் அந்த டேட்டை இன்ஜினியர் வைஸ் யார் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டேட்டா ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன டேட்டில் என்ன கால் ஐடியில் யார் இன்ஜினியரு, என்ன கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட்டுக்காக சர்வீஸ் காஸ்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்றது இங்கேயே வியூ ஆயிரும். இதில் நீங்கள் கீழே போய் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரு பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா மெட்டீரியல் சார்ஜஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, டோட்டல் எவ்வளவு, இவங்க ஜிஎஸ்டியா நான் ஜிஎஸ்டியா, ஸோ கிராண்ட் டோட்டல் எவ்வளோன்றது வந்துடும். இதிலே நம்ம இன்சென்டிவ்ன்ற ஆப்ஷனும் இதிலே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் உங்களோட இன்ஜினியரை வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியருக்கும் ஒரு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இன்சென்டிவ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எவ்வளோ கேஷ் வாங்குறாங்களோ அதுலேருந்து அவங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகி அவங்களோட இன்ஜினியரோட இன்சென்டிவ்ல இது வந்து இங்கே நிற்கும். ஸோ இப்போ இந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பெண்டிங் அப்படின்றது தான், ரிசீவ்டு ஸ்டேட்டஸில் பெண்டிங்னா இது நம்ம கைக்கு இன்னும் நம்ம ரிசீவ் ஆகலை அப்படின்றது தான் மீனிங். இப்போ நம்ம இங்கே வந்து கேஷ் வந்து நம்ம இன்ஜினியர் கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பெண்டிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா இந்த கஸ்டமருக்கு வாங்கின இந்த 2000 அமௌண்ட் வந்து நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னா, அதாவது நம்ம ஆஃபீஸில் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா அது கேஷாக வந்ததா, செக்காக கொடுத்துருக்காங்களா, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா, ஜிபேவா, இல்லை நாட் பெய்டா, என்ன ரீசன்றது நீங்கள் இங்கே செலெக்ஷன் பண்ணணும். ஸோ கேஷ் அப்படின்னா கேஷ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸ் எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல யார் வாங்கினாங்க அப்படின்றது தான் மீனிங் அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல ஒரு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, இல்லைனா ஒரு அட்மினில் இருக்கவங்க வேறு யாராவது இருப்பாங்க. ஸோ அந்த கேஷ் வாங்குற டைமில் அட் த டைமில் வந்து யார் இன்ஜினியர் கால் கோஆர்டினேட்டர் இருக்காங்களோ அவங்க நேமை டைப் பண்ணுறதுக்காக தான் அந்த ரிமார்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ரிசீவ்டு பைன்னு போட்டு அவங்க நேம், இப்போ திவ்யா தான் வந்து அவங்களோட இதில் கோஆர்டினேட்டர்னா ரிசீவ்டு பை திவ்யா அப்படின்றத அவங்க என்ட்ரி பண்ணிக்கணும். என்ன டேட்டில் பண்ணியிருக்காங்க இந்த கால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அட்டன் பண்ணது ஒரு டேட்டாக இருக்கும், 2/11 பண்ணியிருக்காங்க. பட் அவங்க 2ஆம் தேதியே அவங்க கேஷ் வாங்கியிருப்பாங்க. இவங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வர நம்மளை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். ஸோ இங்கே ஆஃபீஸ் வர்றது இன்றைக்கி தான் வராங்கன்னா இந்த டேட்டு இன்றைக்கி தான் எனக்கு கேஷ் வந்திருக்குன்னா 12/11/2022 நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ரிசீவ்டா, பெண்டிங்கா, கேன்சல்டு. சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கு தான் அது ரேர் தான், அது வந்து அதுக்காக அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ரிசீவ்டுனா நீங்கள் ரிசீவ்டுன்னு போட்டு இங்கே சப்மிட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெண்டிங்கிறதுலேருந்து உங்களுக்கு ரிசீவ்டு அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆயிடும். பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. இப்போ இது நம்ம ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா
எனக்கு இது ரிசீவ்டு அப்படின்றது என்ட்ரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இத வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு தடவையும் கேஷ் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ட்ரி போடணும். இல்ல அப்படின்னா நாளைக்கு கன்ஃப்யூஷன் ஆயிரும். இன்ஜினியர் வந்து குடுத்தேன்னுவாங்க, குடுக்கலன்னுவாங்க. ஸோ அந்த ஸ்பாட்ல யார் இருக்காங்க, அவங்க வாங்குனாங்களா, வாங்கலையா, யார் வாங்குனது, எந்த டீட்டெயிலும் தெரியாது. அதனால உங்க கைக்கு பேமெண்ட் வந்தா மட்டும் இந்த பெண்டிங்ன்றதுல போயிட்டு நீங்க ஆப்ஷன் குடுத்து நீங்க ரிசீவ்டுன்றத நீங்க மாத்திடணும். இப்படி மாத்திட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க டேஷ்போர்ட்ல என்ன ஆகும்னா, சர்வீஸ் ரெவென்யூன்ற கிராஃப்ல உங்களுக்கு ரிசீவ்டு, கலெக்டடுன்றதுல அது அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ அப்ப டூ பி கலெக்டடுன்றது பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த மாரி உங்களோட என்ட்ரி போட போட தான் அங்க வந்து இன்ஜினியர் எவ்வளோ அமௌண்ட் போட்டாலும் இங்க கால்குலேட் வராது. இந்த கிராஃப்ல உங்களுக்கு ரீடிங் காமிக்காது. நீங்க மேனுவல் என்ட்ரி போட்டா மட்டும் தான் இதுல வந்துட்டு கலெக்டட் அமௌண்ட் ஆட் ஆகி உங்களுக்கு ஒவ்வொரு இதுலயும் நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஓகே. இது வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. 2வது இத வந்து நீங்க இன்ஜினியர் வைஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். இன்ஜினியர் வைஸ் எனக்கு மந்த்லி போன லாஸ்ட் மந்த் இந்த இன்ஜினியர் எனக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காரு சர்வீஸ் சார்ஜஸ்ல அப்படின்றது நீங்க இங்க இன்ஜினியர் நேம கூட நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரம் டு டேட் மந்த் வைஸ் வேணுமா, இயர் வைஸா, இல்ல டேட் வைஸா, எப்படி வேணாலும். லாஸ்ட் நீங்க வந்துட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி உள்ளத கூட நீங்க எடுத்துக்கலாம் இது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காருன்றத கூட நீங்க ஃப்ரம் டு டேட் செலக்ட் பண்ணிட்டு நீங்க இத எடுத்துக்கலாம். இன்ஜினியர் வைஸும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத பேஸ் பண்ணி நீங்க அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் குடுக்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்துட்டு நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக பாஸ்வேர்டும் குடுத்துருக்கோம். இது எல்லாருமே யூஸ் பண்ணாம, அந்த கோஆர்டினேட்டர் மட்டும் யூஸ் பண்ற மாரி பாஸ்வேர்டு குடுத்துருக்கோம். நீங்க பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி சப்மிட் குடுத்தா மட்டும் தான் இந்த டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதர்வைஸ் இது வந்து லாக் பண்ற மாரி தான் சிஸ்டம் குடுத்துருக்கோம். இத நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட எவ்வளோ சர்வீஸ் சார்ஜஸ் வந்திருக்கு, கலெக்டட் ஆயிருக்கு அப்படின்ற டூ பி கலெக்டட் இது எல்லாமே உங்களுக்கு இதுல கிளியரா உங்களால பார்க்க முடியும். தேங்க் யூ.